சாந்தி. அவ்யக்த சமிகை 16 பிப்ரவரி 2025. இன்றும் பாபா நமக்கு ஏகாந்த பிரிய அதை இன்னும் தெளிவா புரிய வைக்கிறாரு. அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னு புரிய வைக்கிறாரு. एकांत प्रिय वो होगा जिनका अनेक तरफ से बुद्धि योग टूटा हुआ होगा. யார் ஒருவரால் ஏகாந்த பிரியராக இருக்க முடியும் என்றால் யாருடைய புத்தி யோகம் அநேக விஷயங்களில் இருந்து அநேக தரப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறதோ. और एक का ही प्रिय होगा, மற்றும் அந்த ஒருவரிடம் அன்பு இருக்கும். एक का प्रिय होने कारण एक की याद में रह सकता है. அப்பா பாபா சொல்றாரு, ஒருவருடைய அன்புல மூழ்கி இருக்கிறதுனால நேச்சுரலாவே எனக்கு அங்கதான் கவனம் போகுது. அந்த ஒருத்தருடையவராக தான் நான் இருக்கேன். अनेक के प्रिय होने के कारण एक की याद में रह नहीं सकता. ஒருவேளை நீங்க அநேகரை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பின்ன ஒரு நிமிஷத்துக்கு பல விதங்கள்ல பல ரூபங்கள்ல பலரை நினைவு பண்ணுவோம். இப்ப புத்தி பாபா கிட்ட போறதுக்கு வாய்ப்பு குறைவு. புத்தி பாபா கிட்ட போகணும்னா இந்த தேவையில்லாத விஷயத்த இப்ப நினைக்க வேண்டாம், இதை இப்ப நினைக்க வேண்டாம், இதுல ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும், இது வேண்டாம். அந்த கட்டுப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் உள்ளடக்கும் சக்தி யாருக்கு இருக்கோ ஆமையை போல அவங்களாலதான் என்ன பண்ண முடியுங்கிறவா மேல போக முடியும். अनेक तरफ से बुद्धियों टूटा हुआ हो, एक तरफ जुटा हुआ हो, अर्थात एक के सिवाय दूसरा न कोई. ऐसी स्थिति वाला जो होगा वो एकांत प्रिय हो सकता है. ஆக பல இடங்களில் இருந்தும் உங்களுடைய புத்தியோகம் விடுபட்டு ஒருவரிடம் இணையும் பொழுது அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்திதியை உருவாக்கிட்டீங்கன்னா அவங்களால ஈஸியா மேல போக முடியுதான். ஏகாந்த பிரியனா தானே ஈஸியா மேல போக முடியுது. ஏன்னா எனக்கு சிந்தனை வேற எங்கேயும் போகலையே, சிதறல்களே இல்லையே. பாபான்னா அப்படியே பாபா முன்னாடி வராரு, பாப்தாதா முன்னாடி வராரு, அவரோட அவ்யக்த ஃபரிஷ்தா ரூப் தெரியுது, அதுல சிவபாபா இருக்காரு, 2 பேரையும் ஆவோ பச்சேங்கிறாரு. இதுல கஷ்டமே இல்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், புத்தியின் யோகம் வேறு எங்கும் எதன் பின்னாலும் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு விஷயம் நம்ம செய்துட்டோம்னா பாபா சொல்றாரு, உங்களுக்கு அந்த ஏகாந்தத்துல மூழ்கக்கூடிய அற்புதமான முத்துக்களை போன்ற அனுபவங்கள் கிடைக்கும். செய்து பார்க்கலாம். ஓம் சாந்தி.